தற்போது ஒரு அண்மை செய்தி. நாகையில் பெய்த கனமழையால் சம்பா, தாளடி இளம் பயிர்கள் நீரில் மூழ்கின. விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் ஆனந்தி. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழையால் சுமார் கிட்டத்தட்ட 77 சென்டிமீட்டர் மழையானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதிவாகிறது. இதனால் விளைநிலங்கள் முழுவதும் தண்ணீர் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி புயல் உருவாகக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் 22 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்ததாலும் நேற்று மாலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழையானது வெளுத்தி வாங்கி வருகிறது. இரவு முழுவதும் நிற்காமல் கொட்டி தீர்த்த கனமழையால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதும் 77.15 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில் 12.6 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூண்டி பகுதியில் 10.49 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணி பகுதியில் 11.96 சென்டிமீட்டர் மழையும், திருக்கோளை சுற்றுவட்டார பகுதியில் 13.94 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதியில் 12.96 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்ய பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும், கோடியக்கரை பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாவட்டம் முழுவதும் சராசரியாக 11 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பா தாளடி செய்துள்ள விவசாயிகள் இந்த மழையால் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டு மட்டும் சுமார் 1,62,000 ஏக்கர் பரப்பில் நேரடி விதைப்பு மற்றும் நடவு முறையில் சம்பா தாளடி பணிகள் விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நாகை, நாகூர், பாலையூர், திருமருகல், திருக்கோளை, வேதாரண்யம், கீழையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக தண்ணீர் வடியாமல் இருப்பதாலும் இளம்பயிர்கள் நீரில் மிதந்து வருவதாகவும், மேலும் மழை நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் பயிர்கள் தற்போது மழைநீர் மூழ்கியுள்ளது. கடந்த 3 நாட்கள் தண்ணீர் தேங்கி நிற்பதும் தற்போது அதிக அளவில் பெய்துள்ள மழையால் வேர்கள் அழுவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை வடியக்கூடிய ஒரு பகுதி என்றால் கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியில கடம்படியான நாகப்பட்டினம் மாவட்டம் தான். வாய்க்கால்கள், ஆறுகளிலும் வரக்கூடிய தண்ணீரும் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீரும் ஒரு சேராக இருப்பதால் தண்ணீர் வடிவதற்காக இன்னும் நீண்ட நாட்கள் எடுக்கும் என்ற ஒரு கோரிக்கை விவசாய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயிர்கள் அருகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். ஆனந்தி.